ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம். ஒரு அப்பா, ஒரு மனிதர், அவர் என்ன பண்ணாரு, ஒரு லக்கி ப்ரைஸ் அவருக்கு அடிச்சுது. ஒரு பெரிய மாடை அவர் வெட்டினார். அந்த மாமிசம் அவருக்கு கிடச்சிது. அதனால் அவர் என்ன பண்ணார், அவருடைய மகளை கூப்பிட்டு, மகளே, இன்றைக்கி நமக்கு நிறைய மாமிசம் கிடச்சிருக்கு, நல்ல உணவு, நல்ல விருந்து, அருமையான விருந்து, வெளியே போ, நம்ம சொந்தக்காரங்க, நம்ம நண்பர்கள், நம்ம அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள எல்லாம் கூட்டிகிட்டு வா, அவங்களோட இன்றைக்கி நாம் இந்த மாமிசத்தை பகிர்ந்து உண்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு அப்பா சொல்கிறார். மகள் சரிப்பா, நீங்கள் சொன்னபடியே நான் செய்கிறேன் அப்படின்னு தெருவில் இறங்கி போய் நின்று அவங்க வீட்டை விட்டு அந்த தெருவோட நடுவுக்கு வரா. வேக வேகமாக அந்த தெரு நடுவில் நின்றுட்டு, வாங்க எல்லாரும் வாங்க, எங்கள் வீட்டில் தீ பிடிச்சிருச்சு, அந்த தீயை அணைக்கணும், தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ண வாங்க அப்படின்னு ரொம்ப பரபரப்பாக கத்துறா. ஒரு சின்ன கூட்டம், எங்கம்மா, எங்கே சொல்லு, வீடு காமி, அடையாளம் காமி அப்படின்னு அவளை கூட்டிக்கிட்டு வேக வேகமாக அவள் வீட்டை நோக்கி வராங்க. வேறு சில பேர் என்ன சொல்கிறாங்க, என்ன நடக்குது அப்படின்னு கண்டும் காணாமல் ஏதோ ரொம்ப பிஸியாக இருக்கிற மாதிரி வேற ஒரு கூட்டம் இருக்குது. இந்த பாப்பா, இந்த பொண்ணு கூட வந்தவங்க எல்லாம் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அவங்க அப்பா கூட சேர்ந்து அந்த உணவை தயாரிக்கிறாங்க. அந்த உணவை நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்க, ரசிக்கிறாங்க, ருசிக்கிறாங்க. இரவு வெகு நேரம் வரைக்கும் அவங்க வீட்டில் ஒரே சந்தோஷமும் குதூகலமும் மகிழ்ச்சியும் பொங்கி வழிந்து கொண்டிருக்கிறது. அப்புறம் அவங்க எல்லாம் கிளம்பி போகிறாங்க. உணவு காலி ஆயிடுச்சு. எல்லாம் சாமான்களை அடுக்கி வைக்கிறதுக்கு கூட, சுத்தம் செய்வதற்கு கூட சில பேர் உதவி செய்துட்டு கிளம்பி போகிறாங்க. நல்ல ஒரு நடு இரவு ஆகிடுது. அப்போ மகளை அப்பா கூப்பிடுறார். ஏம்மா, நம்ம வீட்டுக்கு இன்றைக்கி வந்தவங்கள நிறைய பேர் எனக்கு தெரியவே தெரியாது, பார்த்த முகமாக கூட இல்லை. என்னம்மா, நான் நம்ம நண்பர்களை கூப்பிடு, சொந்தக்காரங்களை கூப்பிடு, அக்கம் பக்கத்து ஆளுங்களை கூப்பிடுன்னு தானே சொன்னேன். நீ யாருமா இவங்கெல்லாம், எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னு கேட்குறார். மகள் சொல்கிறா, அப்பா, இவங்கெல்லாம் நம்மக்கிட்ட விருந்து சாப்பிட வரல, நம்ம வீட்டில் தீ பிடிச்சிருக்குப்பா, அந்த தீயை அணைக்கிறதுக்கு உதவி செய்ய வந்தவங்க. தீயா, உதவியா, என்னம்மா நீ சொல்கிற, எனக்கு புரியலையே அப்படின்னு அப்பா சொல்கிறார். மகள் சொல்கிறா, நம்ம கஷ்டத்தில் பங்கெடுத்துக்கிட்டவங்க தான்ப்பா நாம் ஜெயிச்சு சக்ஸஸ் ஆகி விருந்து கொடுக்குறோம் அப்படின்னா அதை அனுபவிக்கிறதுக்கு தகுதியானவங்க. The people who supported you during your struggle have the right to be at your victory party. எவ்வளவோ விஷயங்கள் இதில் அடங்கியிருக்கு, மறைஞ்சிருக்கு. போனால் போது கூப்பிடலாம், போனால் போது அப்படின்லாம் நினைக்காதீங்க. நாம் கஷ்டப்படும் போது, நமக்கு ஒரு துயரம் இருக்கும்போது உண்மையாகவே அதில் பங்கெடுத்து கொண்டு நம்மளுடைய போராட்டங்களில், நம்ம ஸ்ட்ரகிளில் யார் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் நம்மளுடைய விக்ட்ரி பார்ட்டியில், நம்மளுடைய வெற்றியிலையும் அந்த பங்கெடுத்துக்கிறதுக்கு முழு தகுதி உடையவர்கள். ஆர் இன் அதர் வேர்ட்ஸ், a friend in need is a friend indeed. நமக்கு யார் உதவி செய்கிறார்களோ அவர்கள்தான் நம்முடைய நண்பன். மகள் எவ்வளவு ஒரு அழகான மெசேஜை அவங்க அப்பாவுக்கு கொடுத்துருக்கா. அப்பாவுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் கொடுத்துருக்கா. மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.